இன்னைக்கு மார்னிங் மிராக்கல்ல நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு இந்த 5 ஸ்டெப்ஸ் ஸ்னூஸ் ப்ரூஃப் வேக்கப் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆல் த ஸ்னூஸ் ஆல்கஹாலிக்ஸ். இப்போது நம்ம வந்து ஸ்னூசிங் பண்ணுறதையே ஒரு வேலையாக வச்சுருக்கோன்னா நம்மளுக்கு தான் இந்த ஆடியோ. இப்போ வந்து இதுக்கு 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளோட ஆத்தர். இந்த 5 ஸ்டெப்பில் நம்ம வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஒரு மார்னிங் பர்சனாக மாற போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கான டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, தூங்குறப்பயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, இல்லைனா வந்துட்டு எனக்கு கம்மி நேரம் தான் தூக்கம் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டோ, இல்லை வந்துட்டு காலையில் எழுந்த உடனேயே நான் வந்து ஒரு நாட் மார்னிங் பர்சன் அப்படின்னு சொல்லிக்கிட்டோ நம்ம லைஃப்பை வச்சுக்கிட்டு இருந்தோன்னா நம்மளால் வந்துட்டு இந்த கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம காலையில் எழுந்துக்கிறப்போ நம்ம என்ன நினைக்கணும், இந்த டே வந்துட்டு நல்லா இருக்குது, நான் ஃபீல் பண்ணுறது, நான் காலையில் எழுந்ததுக்கு ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணோன்னா நம்ம டே நல்லாயிருக்கும். நம்ம காலையில் எழுந்துக்கிறது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம இருந்தோம்னா நம்ம நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஜிம் போகிறதுக்கு நம்ம வந்து ஒரு பர்பஸோட தானே போகிறோம். நம்ம ஜிம் போகிறதே ஒரு ஹாப்பி ஃபீலிங்கோடு போனால் தானே அங்கே ஜிம்மில் இருக்க விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பிடிக்கும், ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம நினச்சிக்கிட்டோன்னா காலையில் எழுந்துக்கிறது ஈஸியாக இருக்கும். அப்புறம் இன்க்ரீஸிங் யுவர் வேக்கப் மோட்டிவேஷன் லெவல். ஆத்தர் வந்துட்டு நம்மளோட மோட்டிவேஷன் லெவல் காலையிலேருந்து எழுந்துக்கிறத வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 5 ஸ்டெப்பில் வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டெப்பில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். அவர் வந்துட்டு 5 ஸ்டெப்புக்கு என்ன அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கெட் லைக் என்ன சொல்லியிருக்காருன்னா, செட் யுவர் இன்டென்ஷன் பிஃபோர் பெட். அப்புறம் செகண்ட் வந்து மூவ் யுவர் அலாரம் கிளாக் அக்ராஸ் த ரூம். அப்புறம் ப்ரஷ் யுவர் டீத், ட்ரிங்க் ஃபுல் ஆஃப் வாட்டர். அப்புறம் 5th ஸ்டெப் வந்து கெட் ட்ரெஸ்ட் இன் த மார்னிங் ஃபார் யுவர் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஸ்டெப்பை நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டெப்பில் வந்துட்டு என்னென்னன்ற இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து 1 to level 10க்கு நம்ம ஸ்கேலிங்கை நம்ம மாற்றணும்னா நம்மளுக்கு இந்த 5 ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், காலையில் எப்படி நம்ம வந்து எழுந்துக்க போகிறோம், நம்மளை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நேற்று சொன்ன மாதிரி நம்ம நைட் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு காலையில் வந்து நம்ம பிரெயினில் நிற்கும். ஸோ நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல விஷயங்களாக நினச்சிக்குவோம். நாளைக்கு காலையில் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணிக்க போகிறோம். அந்த செட் பண்ணுறப்போ நம்ம வந்துட்டு 6 மணி நேரம் தான் நான் தூங்க போகிறேன், எனக்கு இது பத்தாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் தாண்டி நம்ம என்ன சொல்லணும்னா, நான் வந்து இன்றைக்கி வந்து குட் ஸ்லீப் எனக்கு கிடைக்கும், அந்த ஸ்லீப்னால நான் வந்து நாளைக்கு ஹாப்பியாக இருப்பேன், நான் ஹாப்பியாக இருந்து என்னோடய வேலைகளை முடிப்பேன், காலையில் எழுந்து நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக என்னோடய எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், இதனால் எனக்கு பர்சனல் டெவலப்மெண்ட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நாமளே சொல்லிக்கிட்டோன்னா மறுநாள் காலையில் நம்மளால் ஈஸியாக எழுந்துக்க முடியும். மோர் ஓவர் நம்ம வந்து மறுநாள் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கப்போ நம்ம எப்படி ஹாப்பியாக தூங்குவோம், புதுசாக ஒரு ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிற மாதிரியோ, இல்லை புதுசாக ஒரு ஜாப் போகிறோமோ, இல்லை வந்து வெக்கேஷனுக்கு போகிறோம், நம்ம ஏதாவது பிடிச்ச டெஸ்டினேஷனுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தப்போ நம்ம ரொம்ப ஹாப்பியாக தானே எழுந்துக்குவோம். அதே மாதிரி டைமை தான் நம்ம வந்து எப்போவுமே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மார்னிங் மிராக்கிள்லேயே ஒரு பிடிஎஃப் அஃபர்மேஷனாக இருக்குமா, அது நான் குரூப்பில் கூட ஷேர் பண்ணுறேன். அந்த பிடிஎஃப் அஃபர்மேஷனை கூட நம்ம வந்துட்டு படிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு, என்னென்னா அலாரம் கிளாக்கை வந்துட்டு ரூம்லேருந்து ஒரு 10 ஸ்டெப் தாண்டி வச்சுக்கோங்க, அதுதான் செகண்ட் ஸ்டெப்பு. அப்புறம் நம்ம வந்து அலாரம் அடிச்சிச்சுன்னா நம்ம எப்படி எழுந்து தான் ஆகணும். எழுந்து ஒரு 10 ஸ்டெப்போ 5 ஸ்டெப்போ நடக்கிறப்பயே உங்களுக்கு வந்து தூக்கம் போயிட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஆகிடும். அந்த எக்ஸசைஸ்னால உங்களுக்கு வந்து பாதி தூக்கம் போயிருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா போய் ப்ரஷ் பண்ண சொல்கிறாங்க. அங்கேருந்து அப்புறம் வாஷ்ரூம் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரஷ் பண்ணிங்கன்னா அது வந்து தானாகவே ஒரு லெவல் 2க்கு நீங்கள் வந்து போயிடுவீங்க, மோட்டிவேஷன் லெவல் 2க்கு. நீங்கள் ப்ரஷ் பண்ணி முடித்தோடனே உங்கள் வாய் ஃப்ரெஷ் ஆன மாதிரி உங்கள் ஃபேஸும் ஃப்ரெஷ் ஆயிரும். அடுத்தது வந்து நம்மளை வந்து டீஹைட்ரேஷன்லேருந்து வெளியில் வரணுன்றாரு. ஏன்னா 8 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் தூங்கியிருக்கப்போனா நம்ம வாயெல்லாம் ட்ரையாக இருக்கும். அந்த ட்ரைனஸ்னாலேயே நம்மளுக்கு ஃபேட்டிக் வந்து திருப்பி தூக்கம் வரும். அதனால் நம்ம வந்து தண்ணி ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஹைட்ரேஷன் பேக் ஆகிடும், நம்மளும் ஃப்ரெஷ் ஆகிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, ஒர்க் அவுட் ட்ரெஸ்ஸை எடுத்து மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் பேர் வந்து காலையிலேயே எழுந்து குளிச்சிருவாங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் குளிச்சிக்கலாம், இல்லை நான் எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறேன், எனக்கு திருப்பி ஸ்வெட் ஆக போகுது, அதனால நான் குளிச்சுட்டு தான் வேலைக்கு போக முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து குளிக்காமல் ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட்க்கு யூஸ் ஆகிற மாதிரி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு விஷயமாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ
உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும். உங்க லைஃப் டிசிப்ளினாக மாறும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். பாசிட்டிவாக உங்களோட பிரெயின் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல், மென்டல், எமோஷ்னல் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து நார்மலாக ஆகும். எல்லாம் அலைன்மெண்ட் ஆகி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 ஸ்டெப்பில் நம்ம என்னென்ன பார்த்தோம், இன்டென்ஷன் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கணும். எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கணும் மறுநாள் காலையில் எழுந்துக்கிறதுக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வச்சுக்கணும். மறுநாள் காலையில் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அலாரம் வந்து கொஞ்சம் தூரமாக வச்சுக்கணும். அப்புறம் ப்ரஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் ட்ரெஸ்க்கு மாற்றிடணும். இல்லைனா உங்களுக்கு வந்து ஷவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் ஷவர் போய் கூட ஷவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து போனஸ் டிப்ஸும் கொடுத்துருக்காரு. போனஸ் டிப்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காருன்னா, அது நான் சொன்ன மாதிரி மிராக்கிள் மார்னிங்கில் அந்த மோட்டிவேஷன் அஃபர்மேஷன் இருக்குது இல்லையா, அது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது ஃப்ரீயாக தான் இருக்கான். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு பிடிஎஃப் ஃபார்மில் இருக்குது, அதை படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு டைமர் வந்து பெட்ரூம் லைட்டுக்கு வச்சுக்கோங்க. பெட்ரூம் லைட்டுக்கு டைமர் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அது காலையில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அலாரம் முடித்த உடனேயே வந்துட்டு லைட் ஆன் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. டைம் வச்சுக்கிட்டு இந்த டைமுக்கு உங்கள் வீட்டில் லைட் ஆன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது தானாகவே லைட் ஆன் ஆனோடனே உங்களுக்கு தோணிடும், ஓகே நம்மளோட டே இன்றைக்கி ஆரம்பிக்க போகுது, நம்ம வந்து இதுக்கு ரெடியாக போகிறோம்னு சொல்லிட்டு லைட்டு கூட நம்மளை சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீட்டருக்கும் நீங்கள் டைம் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹீட்டர் வின்டராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஹீட்டர் வந்து டைமர் செட் பண்ணுச்சுன்னா 15 மினிட்ஸ் நம்ம எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து ஆஃப் ஆகிருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து குளிர ஆரம்பிக்கும். குளிர ஆரம்பிக்கிறப்போ நம்ம திருப்பியும் வந்துட்டு எழுந்துக்குவோம். இல்லைனா நம்மளுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சுன்னா நம்மளால முடியாது. ஸோ அப்போ நம்ம வந்து எழுந்துக்கிட்டு நம்ம வந்து ஏதோ லைக் நம்ம ரொட்டீனாக பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ் தான் நம்மளை வந்துட்டு ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு. இதுக்கும் மேலேயும் ஏதாவது வேணும்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை யார் காலையில் எழுந்துக்கிறாங்களோ அவங்கக்கிட்டேயும் நம்ம வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற டிப்ஸை ஷேர் பண்ணிவிட்டு, இல்லை ஃபேஸ்புக்கில் நம்ம வந்துட்டு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி மார்னிங் குரூப்னு ஆரம்பிச்சுட்டு அதில் கூட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம புது புது ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டாபிக் வந்து த லைஃப் சேவர். அது வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.